உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இந்திய சினிமாவின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தற்போது கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்துல பேட்ட படத்துல நடிச்சிட்டு வராங்க. இந்த படம் பொங்கலுக்கு வெளியாக இருக்கு. இந்த படத்திற்கு பிறகு ரஜினிகாந்த் முருகதாஸ் இயக்கத்துல ஸ்ட்ராங்கான அரசியல் படத்துல நடிக்க இருக்காரு. இதற்கான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் முடிந்து விட்டது என தகவல் வெளியாக இருக்கு. மேலும் தற்போது கிடைத்துள்ள தகவல் என்னன்னா, தீரன் படத்தின் இயக்குனர் ஹச் வினோத் சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு கதை சொல்லியிருக்காரு. கதையை கேட்ட ரஜினி ஒரு சில மாற்றங்களை கூறி நிச்சயம் படம் பண்ணலாம் என கூறியுள்ளதா தகவல் கிடைச்சிருக்கு. இதனால் முருகதாஸ் படத்திற்கு பிறகு ஹச் வினோத் இயக்கத்துல தலைவர் நடிப்பதற்கு அதிக வாய்ப்பு உள்ளதா எதிர்பார்க்கப்படுது. ரஜினிகாந்த் முருகதாஸ் இயக்கத்துல அரசியலை அலசி ஆராய போகும் இந்த படத்திற்கு நாற்காலி என பெயர் வைக்கப்பட்டுள்ளதா கிசுகிசுக்கப்படுது. இந்நிலையில தற்போது இந்த படத்துல ரஜினிக்கு ஜோடியா கீர்த்தி சுரேஷ் நடிக்க உள்ளதாக தகவல் கிடைச்சிருக்கு. தென்னிந்திய சினிமாவின் முன்னணி நடிகையாக வலம் வருபவர் கீர்த்தி சுரேஷ். இதுவரை இவங்க நடிச்ச படங்களில் தன்னுடைய கதாபாத்திரத்திற்கு முக்கியத்துவம் இருக்க வேண்டும் என்று கூறிதான் நடிக்க ஒப்புக்கொண்டு வந்தாங்க. சர்க்கார் படத்திலும் அதே நம்பிக்கையுடன் ஒப்புக்கொண்டாங்க. ஆனா படம் வெளியான பிறகு அவருடைய கதாபாத்திரத்திற்கு பெரிதாக பவுன்ஸ் இல்லை என்பது தெரிந்ததும் அதிருப்தி அடைந்துள்ளதா கூறப்படுது. மேலும் சர்க்கார் படத்துல முருகதாஸ் தன்னை ஒரு பொம்மையாக பயன்படுத்தி கொண்டுள்ளார் என நெருங்கிய நண்பர்களிடம் புலம்பிட்டு வராங்களாம். இதனால இனி வரும் படங்கள்ல தன்னுடைய கதாபாத்திரத்திற்கு முக்கியத்துவம் இருந்தால் மட்டும்தான் நடிப்பேன் என முடிவெடுத்திருக்காங்க. கீர்த்தி சுரேஷின் இந்த முடிவு அவரது ரசிகர்களை குஷிப்படுத்திருக்கு. ரசிகர்களும் இதை அப்படியே பின்பற்றுங்கள் என கூறிட்டு வராங்க. தொடர்ந்து தமிழ், தெலுங்கு என 2 மொழி படங்கள்ல பிஸியா நடித்து வரும் கீர்த்தி சுரேஷ் தற்போது ஓய்வில் இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இது பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு முருகதாஸ் தரப்பில் இருந்தோ தயாரிப்பு நிறுவனமான லைகா நிறுவனத்திடம் இருந்தோ வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.